இந்தாத்தா உருண்டை பரணிக்கு, கனிக்கு சின்ன உருண்டை. இந்தாட்டி எத்த ரத்னா இந்தாத்தா. ஏல சம்முவா உனக்கு பெரிய உருண்டல. இந்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கா மாமா? இது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஜாலியா பேசிக்கிட்டு எல்லாரும் சாப்பிடலாம். முக்கியமா ரத்னாவுக்கு நைட்டு தட்டு கழுவுற வேலை மிச்சம். ஆமாப்பா, டெய்லி இதே மாதிரி நீ பிடிசோறே போட்டுடுறியா? அட நீ வேறட்டு, இப்படி பிடிச்சோறு வாங்கி சாப்பிட்டா அளவு தெரியாம சாப்பிடுவோம், சீக்கிரம் குண்டாயிடுவோம், அப்புறம் ஜிம்முக்கு தான் போகணும். எது ஜிம்முக்கா? ஏம்ல உங்கள பிள்ளைலாம் ஜிம்மு போவாளா? டேய், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்களேன்னு. எப்போ இது என்ன கூத்தா இருக்கு? ஏம்ல வீட்டுல இம்புட்டு வேலை இருக்கு, இதை செஞ்சாலே பெரிய எக்ஸசைஸ்லா. இப்போ வீட்டு வேலைக்கு ஆளை போட்டு சம்பளம் கொடுத்துட்டு ஜிம்முக்கு போய் பணம் கட்டிட்டு எக்ஸசைஸ் செய்யறாவ. இல்லே நல்லா வயிறார சாப்பிடல, சாப்பிட்டு வேலையா பாரு, அதுவே எல்லாம் சரியா விட. நீ ஒண்ணு கவலைப்படாத. மாமா 1 மினிட். என்னது இது? என்னது? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனா நீங்க மட்டும் என்னவே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? இல்லத்தா, அதானே நானும் அப்ப இருந்து பாக்குதேன். அப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்காவ. அப்பா என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லத்தா. நோ 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 நோ, இப்ப எனக்கு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணுமே இல்லாததுக்கு 2 பேர் தான் சிரிப்பாங்க. ஒண்ணு மனநிலை சரியில்லாதவங்க, இல்லன்னா குடிக்காரங்க. நீங்க 2மே இல்ல. அப்போ நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. என்னன்னு சொல்லுங்க மாமா. சரி சரி சொல்லுதா. இல்ல சம்முவா, இந்த ஊர்லயே வீராதி வீரணி நீ. அருவாளை தூக்கிட்டு ஓடுவேல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும். எந்த பிரச்சனையாவது உடனே தீர்ந்திருக்கா? இல்ல இல்ல. ஆனா என் மருமகளை பார்த்தேல்ல, அருவாளை தூக்காம ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம காரியத்தை எப்படி சாதிச்சிருக்கா பார்த்தேல்ல. ஆறு இவ அருவாள் தூக்கலன்றத நீ பார்த்த. எப்போ அவ அருவாளை தூக்கிட்டு அவ அப்பனை வெட்ட போனத நீ பாத்தியா? ஏல அதெல்லாம் அப்பல. ஆனா இப்ப என்ன பண்ண பார்த்தேல்ல, அவ எப்படி அழகா காய நவுத்தி ராஜதந்திரமா நடந்து காரியத்தை எப்படி சாதிச்சு முடிச்சா பாத்தில்ல. அதுதான்ல படிச்ச புள்ள. நீ ரொம்ப ஜால்ரா அடிக்காத அவளுக்கு. என் மருமகளுக்கு நான் ஜால்ரா அடிப்பேன், சிங்கி அடிப்பேன், எல்லாம் அடிப்பேன். உனக்கு எங்க வேக்குது? சாதிச்சு காட்டினாலா இல்லையா? பூட்டின வீட்டை என் கையாலேயே திறக்க வச்சு அவனு அள்ளி போட்ட சாமான எல்லாம் அவங்க அப்பா அவங்க அண்ணனை வச்சு அப்படியே உள்ள கொண்டு வந்து வைக்க வச்சால. ஐயோ அந்த கண்கள்லாம் காட்சிய பார்க்கணுமே. எப்படி சாதிச்சு காட்டிட்டான் என் மருமவ. இப்ப என்ன பண்ண? 100 பேரை கூப்பிட்டு ஊருக்கு நடுவுல ஒரு மரல கொடுத்துருவோமா? ஏல என் மருமகளுக்கு நான் கோப்பையும் கொடுப்பேன், பாராட்டு விழாவும் எடுப்பல. உனக்கு எங்கள வேத்து வெடியுது? வயிறு எரியுதா? ஏட்டி ரத்னா, இந்த பாரு, என் மருமகளுக்கு நல்லா சுத்தி போடு. இல்லன்னு வை, இவன் கொல்லிக்கண்ணா என் மருமகளுக்கு பற்றும். யார் கொல்லிக்கண்ணு? நான் கொல்லிக்கண்ணனா நீ நொல்லக்கண்ணனா? சாப்பிடுங்க, திரிக்காதீங்களா? பல்லு சுளிக்க போது. சாப்பிடுங்க. கோவத்தை பாத்தீங்களா மாமா? எல்லாம் பொறாம. ஆமா ஆமா, பொறாம அப்படியே பொத்துக்கிட்டு வழிதுலா. எல்லாம் ஒன்ன சொல்லணும்ல. எப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, நான் உன் மவனாவே இருந்தாலும் நீ நானும் வேறல்ல. நீ தட்டு முட்டு வேட்டி கட்டிட்டு இருக்க, நான் தழைய வேட்டி கட்டிட்டு இருக்கேன். நீ கதை சட்டை போட்டிருக்க, நான் கலர் சட்டை போட்டிருக்கேன். உனக்கு எனக்குமே வித்தியாசம் இருக்கலாம். அப்போ எதுக்கு தேவையில்லாம உன் மருமகளோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசி பார்த்துட்டு இருக்கா? அவ வேற, நான் வேற. பாரு, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். புரியுதா? யூ சட்டப்பன் ஊட்டு, யூ சட்டப்பன் ஈட்டு. குட் நைட். ஐயோ ஏமா, இவனுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல கத்து கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சுமா. இந்த ஓட்ட இங்கிலீஷை வச்சுக்கிட்டு என்ன ஓட்டு ஓட்டுறான் பாரு.
இப்ப எதுக்கு இந்த லூசு பையன் சிரிக்கிறான்? கேட்டாலும் சொல்ல மாட்டான். கேட்க வேணாம், அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஏம்ல பரணி, என் அப்பார் என்ன சொன்னாரு கேட்டல்ல? அவர் சொன்னது 100க்கு 100 இல்லலா, 100க்கு 200க்கும் உண்மை. அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் இம்புட்டு கரெக்டா இருக்காது. ஆனா இன்னைக்கு சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட் இல்ல. நானும் அவர் சொன்னதை யோசிச்சு யோசிச்சு பார்க்க எனக்கு ஒன்றும் தோணல. அப்படி இல்லை, நான் உனக்கு புருஷன் ஆவனதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியல. ஆனா நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமால? இம்புட்டு நாள் வரைக்கும் நான் செஞ்ச அம்புட்டும் புண்ணியம்ல அது. நீ இந்த குடும்பத்துக்கு கிடைச்சது இந்த குடும்பத்தோட பாக்கியம்ல. நீ கிடைச்சது என்னோட பாக்கியம், இந்த வீட்டோட பாக்கியம். எல்லாத்துக்கும் மேல என் அப்பனோட பிறந்ததே ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் செஞ்ச பாக்கியம்ல நீ. ஒரு பாக்கியத்தை பெத்துக்கு போறான்னு தெரிஞ்ச என் அத்தைக்கு என் தாத்தன் பேர் வச்சாம்பாரு பாக்கியம்ட்டு. அவன் செஞ்ச பாக்கியம்ல. ஏம்ல, உன்னை நினைச்சு பேசனால அப்படியே கவிதையா வருதுல. பாக்கியம் பாக்கியம். எப்படி இருந்துச்சு என் கவிதை? ஏம்ல, இலை என்ன தூங்கிட்டியா? இல்ல இம்பிட்டு நேரம் நான் பேசினதெல்லாம் காதலவே இல்லையா? சரி, அதுவும் நல்லதுக்குதே. ஐயோ, இவன் பக்கத்திலே உட்காந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கானே, நடிக்கிறதுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஏலே பரணி, நீனா எனக்கு அம்புட்டு உசுர்ல. நீனா எனக்கு அம்புட்டு பிடிக்க. உன் மேல கோவம் இருக்கிற மாதிரி அப்பப்ப நடிப்பன தவிர சின்ன வயசுல இருந்தே உன் மேல அம்புட்டு லவ்ல. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. படிப்பு இல்ல, அழகு என்ன, அதெல்லாம் யோசிக்காத அளவுக்கு உன் மேல அம்புட்டு லவ்ல. என்னைக்கு உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சுட்டேன். இருந்தாலும் அந்த ஒரு இழப்பு இருக்கும்ல, யாரோ என் இதயத்தை பாதியா வெட்டி எடுத்துட்டு போன மாதிரி ஒரு வலி இல்ல. அந்த வேதனையை மறைக்க நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன், எம்பிட்டு பாடுபட்டேன் எனக்கு தான்ல தெரியும். ஆனா நான் பண்ண அதிர்ஷ்டமோ இல்ல நீ பண்ண துரதிர்ஷ்டமோ தெரியல. பாத்தியா இப்ப என்ன நடந்திருக்குண்டு? உன் அப்ப உனக்கு பிடிச்சவன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாடுபட்டாரு. ஆனா என் அப்ப முருகன் என்ன உன்னோட சேர்த்து வைக்கல அங்க பாடுபட்டிருக்கான். இல்லை, அதை யாரால பிரிக்க முடியும், அதை தடுக்க முடியும்? இன்னைக்கு பாத்தியா நான் உன்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட மாட்டிட்டு இருக்க. இதுதான்ல நிஜம். ஆனா ஒண்ணு, நீ என் கூட இருந்தா மட்டும் போதும்ல. இந்த உலகத்துல எதை வேணா நான் சாதிப்போம்ல, எதை வேணாலும் நான் செய்வேன். ஏன்னா என் பலமே நீதான்ல. உங்ககிட்ட 2-3 நாளா சொல்லணும்ட்டு தான் முயற்சி செஞ்சேன்.
ஆனா உன் கண்ணை பார்த்தா இல்லை என்ன கண்ணுல அது அப்படியே செந்தூர் கடலு கொந்தளிச்சிட்டு இருக்குல்ல அதுல அத பார்த்தா யாருக்காச்சும் பேசணும்னு தோணுமா? நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் மறந்துல போகுது. நல்ல வேலை நீ முழிச்சிட்டு இருந்தீன்னா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே முடியாது. ஏன் அதிர்ஷ்டம் நீ உறங்கிட்ட. மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ கேட்கலன்னா என்ன? என் அப்பா முருகன் கேட்டிருப்பான்ல, என்னென்னவோ கனவுல வந்து உனக்கு சொல்லுதான். என் மனசையும் ஒரு நாள் உன் கனவுல வந்து சொல்லுவான்ல, அப்போ இந்த சம்பவத்தோட மனசு உனக்கு புரியும்ல. சரி நீ உறங்க, நிம்மதியா உறங்கு, நானும் உறங்குதேன். இந்த காப்பி குடிச்சு வேலை செய்ய. பரணி, வாங்க பாட்டி, வாங்க வாங்க வாங்க. அம்மா, கால் வலி எப்படி இருக்கு? தண்ணில நின்றா மறுபடி கால் வலிக்க ஆரம்பிச்சிடுதுமா. அப்ப தண்ணில நிக்காம இருக்கணும்ல. பொம்பளையா பிறந்துட்டு தண்ணில புழங்காம இருக்க முடியுமா? சமைக்க, துவைக்க, வீடு துடைக்க, பாத்திரம் கழுவ எல்லாம் தண்ணியில தானே வேலை செய்ய வேண்டி இருக்கு. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இந்த கால் வலி தான் உங்க பிரச்சனையே இல்ல? அம்மா, எங்க உங்க லவர் பாய்? அந்த பையன் வரலையா? ஏம்ல என்ன லவ்வரு பாய் பையன் என்ன பாட்டிக்கிட்ட போய் கடந்து பேசிட்டு இருக்க? என்ன பாட்டி, என்ன தாத்தனுக்கு தெரியாம ஏதாவது சின்ன பையனை கரெக்ட் பண்ணிப்பியா? ஏல, இந்த வயசுல நான் லவ் பண்ண முடியுமா? உன் தாத்தாவை தான் சொல்லுதால. ஓ, அந்த பெருசுதான் பையனா? பாட்டிக்கு ஒண்ணுனா துள்ளிட்டு வந்துருவாரே. ஆஹா. பாட்டி, அவர் உங்களை எப்படிலாம் கவனிப்பார்னு இந்த முட்டாளுக்கு எடுத்து சொல்லுங்க பாட்டி. ஏ பேராண்டி, லவ் பண்றதெல்லாம் உன் தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அவர் ஊர் பூரா லவ் பண்ணி 7 தாரம் கட்டியிருக்காருலா, அவர்கிட்ட போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டே. அட பொசக்கட்ட பயல, ஒரு தாரம் கட்டுனாலும் அத கண்ணு மாதிரி பாத்துக்கணும். நேத்து நொங்கு திங்கணும்னு கேட்டேன். உன் தாத்தாக்கு 80 வயசு. சுறுசுறுன்னு மரத்துல ஏறி நொங்கு பறிச்சு கொடுத்தாரு. நீ செய்வியா உன் பொண்டாட்டிக்கு?
நல்லா கேளுங்க பாட்டி. என்னைக்காவது எனக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்திருக்கானான்னு சத்தமா கேளுங்க. ஏம்லே என்னல இப்படி பேசுத? ஏன் நீ கேட்டதை இது வரைக்கும் நான் வாங்கி தரலையா? பெரிய இவரு. இந்த நிமிஷம் எனக்கு பானிபூரி சாப்பிடணும்னு தோணுது. நீ வாங்கி தருவியா? என்னல நீயும் பானிபூரி கேட்க? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் பானிபூரி தான் கேட்காளுவ, நீயும் பானிபூரியே கேட்க? வேற எதுவும் தெரியாதா? பாத்தீங்களா பாட்டி, வாங்கி தர முடியாதுங்கறத எப்படி நேக்கா சொல்றான்னு பாத்தீங்களா? இல்லே ஆறு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாவ. பின்ன நான் கேட்டதும் இதோ போறேன்னு உடனே சொல்லிருக்க வேண்டாமா? என்ன வேணும் உனக்கு? பானிபூரி தானே வேணும். இப்போ போய் வாங்கிட்டு வரோம் பாரு. நீங்க இந்தாங்க இந்த காப்பிய நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. தோ இப்போ போய் பானிபூரி வாங்கிட்டு வரே. அண்ணே எதுக்கு இப்போ கூப்பிடுது? அண்ணே சொல்லுனே. இல்லே வெட்டிக்கிளி சொல்லுனே. எங்கடா இருக்க? இதோ சாப்பிட உட்காந்துருக்கேனே. இதோ சாப்பிட்டு வெரசா கடைக்கு போயிடுறேன். இல்லே அதெல்லாம் வேணாப்பா. ஒரு முக்கியமான வேலை உன் மதனி சொல்லிருக்கா. உடனே கிளம்பி அந்த வாட்டர் டேங்க் கீழே வந்துடலாம். என்னண்ணே? இல்லே எல்லாம் இப்ப போன்லயே சொல்லுவாங்களா? சரி கிளம்பி வா சொல்லுதே. சரி இருனே, இதோ சாப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். இல்லே முத நீ கேட்டிருக்க இந்த முருகரு மயில்வானத்தை கொண்டு போய் எங்க ஊரெல்லாம் தேடி மாம்பழத்தை கொண்டு வந்தார, அந்த மாதிரி உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த பானிபூரிய 10 நிமிஷத்துல கொண்டு வரலன்னா அந்த சண்முகம் பேரை மாத்திக்கிறோம்ல. இதோ வந்துரு பாடி காப்பி குடிச்சிருங்க. இதை வந்துரு. என்ன டீவன் நீ சொன்னதும் பம்பரமா ஓடுறான்? அவன் அப்படிதான் பாட்டி. என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எதையுமே நேர்ல சொல்ல மாட்டான், பயம் அவனுக்கு. நான் தூங்கின பிறகு என் பக்கத்திலேயே உட்காந்து லவ் யூன்னு சொல்லுவான், கவிதை படிப்பான். ஆனா நேர்ல பார்த்தா பெபே பெபே தான். ஏட்டி எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் டீ. என் வீட்டுக்கார் மட்டும் என்ன கேட்டதை வாங்கி கொடுப்பாரே தவிர பாசமா 2 வார்த்தை பேச தெரியாது. தர்மகர்த்தா எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஜியோ வந்துருச்சுங்கயா. கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சு. எப்ப வேணாலும் தேதி சொல்லுவாங்க. அது கிடக்கட்டும். இப்ப என்னத்துக்கு சண்முகத்தை பார்க்கணும்? 2 பேரும் போட்டி போட போகுதாவ. அவங்க கிட்ட தகவல் சொல்ல வேணாமா? முன்னாடி எல்லாம் எலெக்ஷனே கிடையாது. வட்டம் வட்டம் சவுந்தர பண்டிகையா தான் தர்மகர்த்தா வருவாரு. இந்த தடவை அவர் சொந்த மருமகனையே எதிர்த்து நிக்கிறார். இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் நம்ம பார்க்க போறோமோ. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எலெக்ஷன் நடக்க போகுது. ஜெயிக்கிறவங்க ஜெயிக்க போறாங்க. இந்த சம்மு வந்துட்டார்ல. சம்மு நில்லு, சம்மு நில்லு. குடிக்கார பயல நீ வந்து உணர்றதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? அட நீங்க வேற பிரசிடென்ட் சார்வால். முருகனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அதுல இருந்து நான் குடிக்கிறதே இல்ல. எது முருகனுக்கு சத்தியம் பண்ணியா நீ? இல்லை அது ஒரு பெரிய கதல. அது சொல்றது இப்ப நேரம் கிடையாது. போறவ சொல்லுதே. இல்லை இப்ப எதுக்குல வழியை மறைச்ச? அட பிரசிடென்ட் சார்வால் செத்த இருங்க. கோயில் தர்மகர்த்தா எலெக்ஷன் வருதுல, அதுக்குதான் உங்களை பார்க்க வந்தோம். இல்லை அதெல்லாம் நீங்களே பேசிக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து என்னைய மறிக்கிறீங்க? முதல்ல வழியை விடுங்க. அட உங்ககிட்ட தான் பேசணும். நீங்கள் தானே எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. எலெக்ஷன் தேதி வரப்போகுது. உங்களோட முடிவை பத்தி பேச வந்தோம். அண்ணாச்சி எல்லாருக்கும் முன்னாடியே தெளிவா சொல்லிருக்கோம்ல, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறது கண்டிப்பா உறுதிதே. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதா? அத பத்தி பேசதான் நேரம் இல்ல அண்ணாச்சி. முக்கியமான வேலைக்கா போயிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் போறவ பேசிக்கிடுவோம். முதல்ல வழியை விடுங்க. என்னப்பா இது? போறவ பேசிக்கிடுவோம் அண்ணாச்சி. அண்ணே ஏனே நீ இப்படி செய்த? அவங்க எதுக்காக வந்தாங்க? தர்மகர்த்தா எலெக்ஷனை பத்தி பேச தானே வந்தாங்க. அதை விட என்ன உனக்கு முக்கியமான வேலை? இல்லை புரியாம பேசாதல. பரணி பானிபூரி வேணும்னு கேக்கா. உடனே வாங்கிட்டு போய் கொடுக்கணும்ல. பானிபூரி சவால் வர விட்டு வந்திருக்கேன். இப்ப லேட்டா பண்ண தப்பாயிட்டுங்களா? நீயும் ஒவ்வொரு தடவையும் அட்டம் செஞ்சு ஃபெயில் ஆகி போடுற. இதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. இதுலயாவது எப்படியாவது பாஸ் பண்ணிவிடு. காலம் போன போக்குல உனக்கு காதல் வேற. எலெக்ஷன் வேலையை கூட அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல மைனி வேலையை முடிப்போம். வெரசா போ. அண்ணே வழக்கமா இங்கதான் பானிபூரி கடை போட்டுருப்பான். இப்ப ஆளை காங்கல. ஏனே மட்ட மதியானம் உச்சி வெயில். இந்த வெயில்ல எவன பானிபூரி விற்பான்? அதெல்லாம் சாயந்தரம் தானே கிடைக்கும். இல்லை கோட்டிக்கார பயல பரணி கேட்டிருக்கால. நான் வேற வாங்கி தரேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். இப்ப பானிபூரி எல்லாம் போக முடியாதுல.
இப்ப என்னத்த செய்ய? என்ன செய்யறது? அண்ணே ஒரு ஐடியா. என்ன? நீ என்ன பண்ற? நம்ம போத்திராசா ஹோட்டலுக்கு வண்டி விடு. இல்ல அங்கிட்டங்க. அண்ணே உனக்கு பானிபூரி வேணுமா வேணாமா? வேணாம். அப்ப வண்டி எடு வா. பெருசா போனே. அந்த இருக்கு பாருங்க. அடடா வாணி. வணக்கம் பிரசிடென்ட் அண்ணாச்சி. என்ன இந்த பக்கம் அதிசயமா இருக்கு? எவருங்க எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 கிலோ பானிபூரி கட்டுங்க. அண்ணே என்ன நம்ம கடையில வாங்குற மாதிரி பேசுற? டீசெண்டா பானிபூரின்னு கேளுனே. ஒரு 1/2 டஜன் பானிபூரி கொடுங்க. அண்ணாச்சி நம்ம கடையில சோளாபூரி தானே கிடைக்கும். இதோ பாருங்க, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு தெரியாது. இப்போ எனக்கு உடனே பானிபூரி வேணும். எப்படியே செஞ்சு ரெடி பண்ணி கொடுங்க. பிரசிடென்ட் அண்ணாச்சி, எங்க கிட்ட இல்லாத பொருளை கேட்டீங்கன்னா நான் என்ன செய்ய?